ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஃபேமஸ் ஃபார் ஆல்கஹால், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் தவிர்க்க முடியாத ஒன்று இருக்குங்க. அதாவது ஓல்கா ரிவர். ஸோ இன்றைக்கி அந்த ஓல்கா ரிவரை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஓல்கா ரிவர், அது ஓல்ககிராட்லேயே நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஏன்னா ஓல்கா ரிவருங்கிறது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர் இன் ரஷ்யா. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அது போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ அதோட மெயின் பிளேஸான ஓல்ககிராட்டில் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓல்கா ரிவர் ப்ளஸ் ஓல்கா ரிவர் ரிவர் வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு போகிற போக்கில் நம்மளே ரெண்டு ஸோ பாருங்கள், இந்த ஊரில் ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க. ஐஸ்கிரீம் கடைக்கு பாருங்கள் க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே எல்லோரும் ஐஸ்கிரீம் விரும்புவாங்க. பிகாஸ் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனும் அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க வயசானாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, ரிவர் வாக்கிங் மாதிரி. ஸோ பாருங்கள், நம்ம ரிவர் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ரிவருக்கு மேலே ஒரு வாக்கிங் இது மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள், தண்ணியை தடுத்து. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தாத்தாவும் சாப்பிட்டுட்டு வர்றாரு பாருங்கள். அவருக்குலாம் நியர்லி எப்படியும் 55 above இருக்கும். எல்லாரும் என்னை தாங்க விசித்திரமாக பார்க்குறாங்க. Уважаемые волгоградцы и гости города, на причале номер 12 производится посадка на прогулочный теплоход. ஸோ ஓல்கா ரிவர் வந்து ஃபேமஸ் ஃபார் போட்டிங், ஃபிஷ்ஷிங், அப்புறம் ஷிப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்குமே. ஸோ அங்கே கூட பாருங்கள் ஒரு யாக் நிற்கிது. ஆப்போசிட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து ஓல்ஸ்கிங்க. நம்ம நிற்கிறது ஓல்ககிராட், ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓல்ஸ்கி. ஸோ அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெசார்ட்டு, அப்புறம் ஹோட்டல்ஸு. இங்கே இருக்கவங்களே அங்கே வந்து வீடு வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா சாட்டர்டே சண்டேயில் போயிட்டு அங்கே இருந்துட்டு ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணிவிட்டு சும்மா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ டைம் வந்தால் நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் ஒரு டைம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஓல்கா ரிவர் தான் பார்க்க வந்திருக்கோம், எக்ஸ்ப்ளோரிங் ஓல்கா ரிவர். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியூர்லேருந்து போட் அண்ட் ஷிப்ஸ்லாம் வருவாங்க. அதெல்லாம் வந்து ஆங்கர் போட்டு நிற்கிறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க செட் பண்ணி. ஸோ இதுதான் நம்மளோட ரிவர் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஈவினிங் 7 o'clock சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸுங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் இங்கே தான் அவங்க ஜெயித்தாங்க. ஸோ அதை நினைவு கூற விதமாக தான் இந்த பில்லர் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருக்காங்க. ஸோ ஓல்ககிராட்னு நீங்கள் போட்டிங்கனாலே இன்டர்நெட்டில் ஃபஸ்ட்டு வர்றது இது தான் வரும்.
இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரீட் அப்படியே போகும். பட் நம்ம இன்றைக்கி வேறு பார்த்தீங்களா ரிவர் அப்படியே வந்து பெண்டாகி அங்கே போகுது பாருங்க. அங்கே ஒரு போட் நிற்கும், அதை நான் காட்டுறேன். ஸோ இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வோல்ககிராட் எவ்வளோ பெருசுங்கிறத பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ அது வரைக்குமே வோல்ககிராட் தாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஷிப்பு வந்துட்டுருக்கு தூரத்தில். வோல்ககிராட் வந்து நீளமாக இருக்குங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 75 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஊர். நம்ம ஊர் மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்காது, ஒரே மெயின் ரோடு தான். இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 பிளேயர்ஸ்னு போட்டிருக்காங்களா. 10 பிளேயர்ஸுங்கிறது என்னன்னா, வோல்ககிராடுக்கு வந்தவங்க யாராவது வோல்கா ரிவர் இந்த ரிவர் வியூவில் வந்து போட்டிங்கோ இல்லை ஷிப்பிங்கோ போகணும் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அதுக்கோட ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஸ்டேஷன். ஸோ இதில் தான் வந்து போட்ஸ் எல்லாம் நிற்கும். நம்ம இந்த இடத்துல போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா வோல்ககிராட் ஸ்டேடியம் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. பார்த்தீங்களா என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போட் வருது பாருங்கள், இதே மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நாங்கள் ஒரு போட் ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல வியூவு. வாக்கிங் ஸ்ட்ரீட் இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் பாருங்கள், இன்னும் எவ்வளோ தூரம்னு. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ தூரம். அங்கே பாருங்கள், நம்ம கேங் அங்கே நிற்கிறாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே ஒரு ஷிப்பு நிற்கிது பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு மக்களுக்கு அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் வகையாகவும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து ரஷ்யன் ஃப்ளாக் டே. ஸோ அதான் அங்கே ஃப்ளாக் ஏற்றிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம் கீழே. ஸோ பாருங்கள், குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வாக்கிங் வந்திருக்காங்க பேரண்ட்ஸு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாபு, அப்புறம் வந்து இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. வோல்கா ரிவருக்கு வந்துட்டோம். ஸோ எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட யார் யார் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா பிரவீன் அண்ணன், பொய் சொல்லுவான் நம்பாதீங்க, கீர்த்தனா, பொய் சொல்லுவான், நவீன், குழந்தை பையன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், அப்படியே ஷாமலா, கலையரசன், அப்புறம் மோனிஷ், மனோஜ். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து வோல்கா ரிவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா இங்கே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி போட்ஸ் நிற்கிது பாருங்கள். அண்டர் வாட்டர் ரிவர். அண்ணா வோல்கா ரிவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. சத்தியமாக தெரியாதுப்பா. நீங்கள் 10 வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க, போட்டு விடு. ஸோ இன்றைக்கி ஆஸ் அ கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத சொல்லுங்கள் கீர்த்தனா. வோல்ககிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க ஊருக்கு போகல இந்த வருஷம். ஸோ இங்கே தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எப்படி போச்சு, நமக்கு யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது? யூனிவர்சிட்டியில் சூப்பராக இருக்குது, கிளாஸஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இந்தியன் சிலபஸ் தான் எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட் வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருந்தா, ரஷ்யாவில் தான் இந்தியன் சிலபஸ் எடுக்கிறாங்களாமா, ஜார்ஜியாவில் கூட அந்த மாதிரி கேவலமாக எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. வீக்கில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது செகண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வோல்ககிராட் யூனிவர்சிட்டியில்? ஃபஸ்ட் இயரில் சூப்பராக இருந்துச்சு. லைக் நிறையா வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயர் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் இயருக்கு காலேஜ் வைக்க போகிறோம். 10 days தான் இருக்குது, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அவங்க வந்து போட்டிங் போகல, பட் ஆனால் அவங்க வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கையில் ஏதோ மில்க் ஷேக்லாம் இன்னும் வந்து வச்சுட்டு
நாங்கள் வந்து போட்டிங் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது போட்டிங் போகிறோம், பட் ஆனால் எந்த போட்டில் போகிறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால. அந்த போட்டிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்க்கு அந்த பெரிய போட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 850 ஆமாம். அதனால் ரிவர் வந்து ரிவர்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து தடுப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா வந்து குழந்தைங்களாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு கம்பி இருக்குது பாருங்கள், அதை தாண்டி தான் வந்தேன். இங்கே நிற்கிறவங்களாம் யாருன்னா இந்த குட்டி போட்டோட ஓனர்ஸ். அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 500 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு நம்மளுக்கு வருவாங்க. போட் ரைடு போக போகிறோம் ஓல்கா ரிவரில். ஸோ எல்லோரும் எங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் தான் டெய்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி எங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் தானேங்க. ஸோ அதை தான் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாம் மொத்தமாக இன்றைக்கி கிளம்புறோம். எல்லாம் சாமியை கும்பிட்டுக்கோங்க. அட்வென்ச்சர் ரைடுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இல்லைங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து ரஷ்யன்ஸோட வெயிட் கம்மியாக தான் இருப்போம். இவங்கெல்லாம் வந்து நார்மலாகவே 80 கிலோவுக்கு அபோவ் தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு சிலர் தான் 80க்கு அபோவ் இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டுநர் சீட்டில் உட்காரலான்னு பார்த்தா வண்டி சாயுதுங்க. ஸோ உட்காந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சுசுக்கி போட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னடா பண்ணுவ? ஸோ அங்கே பாருங்க ஏஎம்ஜி கிளம்பிடுச்சு. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. பயங்கரம் பாருங்க. கோப்ரோ முக்கியமா ஆள் முக்கியமாடா? ஆளுக்கு வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன், யூடியூப்ல வரும். பாருங்க அந்த எஃபெக்ட்.
7:20. ஸோ ரைடு போயிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓல்கா ரிவரில் போட்டிங்ஸ் வந்து போவாங்க. பட் நம்ம இன்றைக்கி போனது வந்து ஒரு மோட்டார் போட்டுங்கிறதுனால இவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸு. மேபி அந்த மாதிரி அங்கே பாருங்கள், அங்கே வருது பாருங்கள், இது மாதிரி தான் நம்மளும் வந்தோம். ஸோ மேபி அந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற அந்த பெரிய போட்டை எடுத்துகிட்டு போனான்னா நமக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பர் பர்சனுக்கு 1000 ரூபீஸு, நம்மளுக்கு வந்து இது பர் பர்சனுக்கு 500 ரூபீஸு. ஸோ எல்லாமே அமௌண்ட்டை பொறுத்து தாங்க. ஸோ அடுத்த ஃபேமிலி இங்கே ரெடியாக இருக்காங்க பாருங்கள் கிளம்புறதுக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in next video. Bye bye friends.